யார் இந்த பாண்டை இஷ்யூ பண்ணுறா? ஸோ அப்போ இதில் ப்ராடாக 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறோம். கவர்மெண்ட், பேங்க்ஸ், தென் த ப்ரைவேட் கம்பெனிஸ். ஸோ கவர்மெண்ட்னு சொல்லும்போது லெஸ் தென் 1 இயர் T-பில்ஸ்ன்னு சொல்லுவோம். மோர் தென் இயராக இருந்தால் GSEC, கவர்மெண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லிடுவோம். பேங்க்ஸாக இருந்தால் லெஸ் தென் 1 இயர் சர்டிஃபிகேட் டெபாசிட், மோர் தென் 1 இயர் பாண்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். கம்பெனிஸ், ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா லெஸ் தென் 1 இயர் கமர்ஷியல் பேப்பர், மோர் தென் இயர் டிபென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இது 3 விஷயமா பிரிச்சிடுறோம். பட் இந்த லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் அப்படி பார்க்கும்போது கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் மேக்ஸிமம் 30-40 இயர்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் லெர்ன் பண்ணலாம். பட் பொதுவாக இந்த 1 இயர்க்குள்ளே இருக்கிறதெல்லாம் மணி மார்க்கெட் கேட்டகரி அப்படின்னு பிரிச்சுப்போம். பட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மூவ்மெண்ட்ன்றது நீங்கள் ப்ரைமரியாக வாங்குறீங்களா, செகண்டரி மார்க்கெட்டில் வாங்குறீங்களா? இந்த பாண்டோட ஈல்டுன்னு பார்க்கும்போது கரண்ட் ஈல்டுன்னு ஒரு விஷயம் இருக்கும், ஈல்டு டு மெச்சூரிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கும். இப்போ நீங்கள் எதில் ப்ளே பண்ண போகிறீங்க? செகண்டரி மார்க்கெட்டில் வச்சு ப்ளே பண்ணி கெயின் பண்ணணும் பார்க்குறீங்களா, இல்லை ஜஸ்ட் பை அண்ட் ஹோல்ட் ஸ்ட்ராட்டஜி? நான் ஒரு சேஃபான பாண்ட் வாங்குறேங்க, ஒரு ஸ்டேட் பேங்க்கோட சர்டிஃபிகேட் டெபாசிட் வருது, இல்லை பாண்ட் வருது, நான் அதில் வாங்கி வச்சுக்கிட்டுமா அடுத்த 3 வருஷத்துக்கு வருது அப்படின்னா சேஃபான விஷயம். பட் எப்போ நீங்கள் இதை செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாமல் இருக்கீங்கிற பட்சத்தில் இட்ஸ் ஓகே. பட் நான் செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸும் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்கும்.